ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இங்கே பார்த்துட்ருக்கிறது காஷ்மீர் ரோஸ். எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது, சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் ஒரு 10 நாள். அதனால தான் வீடியோ சரியாக போட முடியல. 10 நாளும் வீடியோவே போடலை. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வீடியோ போடுறேன். நான் ஊருக்கு போகும்போது நான் என்ன உரம் கொடுத்துட்டு போனேன், என்ன பராமரிப்பு பண்ணேன், அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா செடிகளுக்குமே ஒரு பெரிய செடிகளை ஹார்ட் ப்ரூனிங் பண்ணேன், சின்ன செடிகளுக்கு வந்து சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே ரோஸ் மிக்ஸ் போட்டு விட்டேன், எல்லா ரோஜா செடிகளுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக செடி நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனோம் அப்படின்னா செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு யாருக்கையாவது நீங்கள் சொல்லி வைங்க. அப்போ தான் வந்து நம்ம செடி வந்து நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம உரம் எல்லாமே நம்ம போட்டுட்டு போனோம் அப்படின்னா அவங்க தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், செடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துடும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போயுமே. ஊருக்கு போகிறேன் அப்படின்னா தண்ணி ஊற்றுறதுக்கு ஒருத்தவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு உரம்லாம் போட்டுட்டு நான் போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உரம் போடும்போதே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 7 days ரோஸ். இந்த செடிகளில் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணேன். ஒரு சில செடிக்கு ஹாட் ப்ரூனிங் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த செடிக்கு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணேன். ஸோ சாஃப்ட் ப்ரூனிங் அப்படின்னா இலைகள் இருக்கும் இல்லையா, அந்த இலைகள் எல்லாமே மொத்தமாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தொட்டிக்கு அடியில் இருக்குது பாருங்கள், அந்த இலைகள் தான் எல்லாமே ஒரு இலையாக நான் வந்து கட் பண்ணி விட்டேன். ஏன்னா இந்த செடி வந்து சின்ன செடி. பேசல் ஸ்டெம்மும் ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் விரல் வைக்கிறோமா, இது ஒன்று தான் பேசல் ஸ்டெம். இதை நான் கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி வந்து அந்த மேலே நிறைய பூ வராது எனக்கு. ஏன்னா அதிலேருந்து தான் நிறைய பிரான்ச்சஸ் போகுது பாருங்கள். ஸோ அதனால் அதை எனக்கு கட் பண்ண மனசு இல்லை. அதனால் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணுவோம் சொல்லிட்டு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணேன். இன்னொரு பேசல் ஸ்டெம் வந்ததுன்னா இந்த பெரிய ஸ்டெம் கட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற காரணத்தினால நான் வந்து சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணேன். ஸோ நீங்களும் பார்த்துக்கங்க, உங்கள் ஸ்டெம் வந்து எத்தனை இருக்குது, அந்த கிளைகள் எத்தனை இருக்குது, அதை பொறுத்து நீங்கள் ப்ரூனிங் பண்ணுங்கள். இதில் ஒன்றே இருக்குது, அதனால் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணேன். ஏன்னா நம்ம சப்போஸ் நான் வந்து நிறைய வெட்டிட்டு நான் பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல டைபேக் வந்துடும். அது மாதிரி எல்லாமே நான் என்ன பண்ணேன், இலைகள் ரிமூவ் பண்ணோன்னே இந்த டிஷ்ஷுக்கு கீழே வச்சுட்டேன். ஏன்னா சப்போஸ் வெயில் அதிகமாக இருந்ததுனால அந்த குச்சி வந்து காயறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னொன்னே அந்த டிஷ் ஆண்டனாவுக்கு கீழே இந்த செடியை வச்சுட்டேன். செடி வந்து நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா தளிரும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே நான் ரோஸ் மிக்ஸ் தான் போட்டு விட்டு நான் போனேன். இது வந்து நீங்கள் பார்க்குறது ஆந்திரா பன்னீர் ரோஸ். இதில் வந்து கிளைகள் நிறைய இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த பேசல் ஸ்டெம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும், அந்த மதர் ஸ்டெம் சொல்கிறது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் கிளைகள். ஸோ இந்த மாதிரி திக்கான கிளை நிறையா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ஹார்ட் ப்ரூனிங் பண்ணேன். ஸோ ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிவிட்டு அப்படியே விடலை. எல்லாத்துக்குமே என்ன பண்ணேன், இது செலோடேப் இருக்கு இல்லையா, அதை நல்லா மேலே சுற்றி வச்சுட்டு நான் போயிட்டேன். அப்போ தான் அந்த நுனியில் வந்து டைபேக் வராதுன்ற காரணத்தினால செடி வந்து ஒன்றுமே ஆகலை, நல்லா சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன மெல்லிய குச்சிகள் இருக்கும் இல்லையா, அதை நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். அது மாதிரி ரொம்ப பெரிய கிளையாக போயிருந்தது, மற்ற செடியெலாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால தான் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் பெரிய கிளையாக காப்பாற்றணுன்றதுனால பாருங்கள், நுனி பகுதியில் எல்லாமே சிலட்டை போட்டு வச்சுட்டு போயிட்டேன். நல்லா இருக்குது, செடி ஒன்றுமே ஆகலை. இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ். நீங்கள் பார்க்குறது அந்த பூ இருக்கு இல்லையா, இதுதான். அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கட்டிங்ஸ் இப்போ வச்சா வருமானு கேட்குறாங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணேன், செப்டம்பர் மாதமே கட்டிங்ஸ் எல்லாமே வைக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைம் வந்து மழையும் இருந்தது, குளிரும் இருந்தது, என்ன கட்டிங்ஸ் வச்சாலும் நல்லா வளர்ந்தது. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி கிளைமேட் இல்லை, இன்னும் வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கட்டிங்ஸ் இப்போ போட வேண்டாம். ஸோ கமெண்ட்டில் நான் திரும்ப நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கு சொல்கிற பதில் இதுதான். கட்டிங்ஸ் வந்து குளிர் வரணும் கண்டிப்பாக, அப்போ தான் அந்த குச்சி வந்து காயாது. உங்களுக்கு மழை தண்ணி கிடச்சிரும், ஒரு நாள் மழை பெஞ்சோன்னா மழை தண்ணி கிடச்சிரும். பட் குச்சி நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது வந்து காஞ்சிரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள், அக்டோபர் மாதம் நம்ம கட்டிங்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ கூட குளிர் வந்தால் மட்டும்தான் கட்டிங்ஸ் போடணும். ஸோ ஷியோராக தெரியாது நமக்கு, அக்டோபர்லேயும் மழை வரும், அதுக்கப்புறம் குளிர் வரும் அப்படின்றது இன்னும் தெரியல. கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி நம்ம தோட்டத்தில் நிறைய கம்பளி பூச்சி, அதுக்கப்புறம் மாவு பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து ஒரு 2.5 ml வேப்பெண்ணெய் கரைசல் கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். பூச்சி இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு அது வந்து செடிகளை பாதுகாக்கும். ஸோ நான் வந்து இலைகள் ரிமூவ் பண்ணும்போது கம்பளி பூச்சி நிறையா இருந்தது.
ஸோ கம்பளிப்பூச்சி வந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. ஏன்னா என்னோடய தோட்டத்தில் வந்து முருங்கை மரமே கிடையாது. ஸோ பக்கத்தில் இருந்து வந்திருக்கலாம். அதனால் நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள். கம்பளிப்பூச்சி இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. இல்லைன்னா இலைகள் எல்லாம் ஒட்டையாக்கி அது சாப்பிட்டுட்டு போயிடும். அப்புறம் மாதுளை வந்து நிறையா பூத்து இருந்தது. இந்த பூக்கள் வந்து நமக்கு காய் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன உரம் போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெஜிடேரியன் இருந்தீங்க அப்படின்னா சீவீட் ஜெல் இருக்கும் இல்லையா, அது நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம். சீவீட் ஜெல். இல்லை நாங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம், நான்வெஜ் செடிக்கு போடுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த போன்மீல் இருக்கும் இல்லையா, போன்மீல் போட்டு விடுங்க. 1 ஸ்பூன் போட்டு விட்டிங்கன்னா பூக்கள் வந்து கீழே உதிராது, எல்லாமே பிஞ்சு பிடிக்கும். ஸோ இந்த உரம் மட்டும்தான் செடிகளுக்கு. மாதுளைக்கு ஒரு சீக்ரெட்டான உரம் அப்படின்னா இதுதான். பூக்களும் நிறையா வரும், பிஞ்சுகளும் பிடிக்கும். அதனால் இந்த உரம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு விடுங்க. அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து மேரிகோல்டு. இதுவும் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ நான் வந்து சடனாக காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சேன் இல்லையா, எல்லா கிளையுமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுலேருந்து ஒரு பூவுமே பூத்திருச்சு. ஏன்னா அந்த செடி அப்படியே விட்டுருந்தால் அது பட்டு போயிருக்கும். இப்போ பாருங்கள் அழகாக தழுத்து மொட்டும் வச்சிருச்சு. அதே மாதிரி இதிலேருந்தே இன்னும் நிறைய கிளைகள் நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதாவது இந்த நுனி பகுதியில் இந்த இடத்துல வருது இல்லையா, இதை கட் பண்ணி நம்ம அப்படியே வச்சனால 15 நாள்லேயே வேரும் பிடிச்சிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாமந்தி, அதுக்கப்புறமா மேரிகோல்டு, இந்த மாதிரி செடிகள்லாம் வாடிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வைங்க, செடி வளர்ந்துடும். வேர் பகுதி தான் டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கு அந்த கிளை பச்சையாக இருந்தது அப்படின்னா செடி நல்லா வளர்ந்துடும். சாமந்திலாம் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அது மாதிரி இன்னொரு விஷயம், சாமந்தி வந்து டைரெக்டாக மழை தண்ணி அதிகமாக படுற இடத்துல வைக்காதீங்க, செடி வந்து அழுக ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் வந்து மழை வந்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து அதை தூக்கி வேறு இடத்துல மாற்றிடுங்க. மழை தண்ணி படாத அளவுக்கு வச்சுருங்க சாமந்தி பொறுத்த வரைக்கும். அப்புறம் கனகாமரம்லாம் விதை போட்டது எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரோஸ் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்தேன், அது இன்னும் அப்படியே சின்னதாகவே இருக்குது. இன்னும் அதுலேருந்து இலைகள் பெருசாக மேலே வரல. ஸோ என்றைக்கு நமக்கு நல்லா தளிர் வருதோ, அது குளிர் காலம்தான் வரும். அது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம், எப்போ தான் தளிர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாமந்தி செடி நான் வாங்கும்போது மேலே ஒயிட் கலரில் போட்டு வச்சுருந்தாங்க. அது என்ன உரம் அப்படின்னு தெரியலாமல் இருந்தது. அது வந்து ரோஸ் மிக்ஸ் தான். ஸோ நர்சரியில் வந்து சாமந்தி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ரோஸ் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரோஸ் மிக்ஸ், அதுக்கப்புறம் டிஏபி, இந்த மாதிரி உரங்கள் தான் போடுறாங்க செடி நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கலர் காக்கட்டான்னு இருக்கு இல்லையா, அதுதான் பாருங்கள் எவ்வளோ நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அப்புறம் இது தொட்டாசிரிங்கி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. நல்லா பெருசாக வளர்ந்து அதுக்கப்புறம் அதில் பூக்களும் நிறைய வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.